செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்தில் கருப்பு பெட்டியை தேடும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சூரியராஜன். விவரம் என்ன? கண்டிப்பாக சென்னை தாம்பரம் விமானப்படைக்கு சொந்தமான விமானம் நேற்றைய தினம் திருப்போரூர் அருகே வெடித்து மிகப்பெரிய விபத்துக்குள்ளானது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி இந்த விமானம் விழுந்த திருப்போரூர் பகுதியில் தான் இருக்கின்றோம். கிட்டத்தட்ட சென்னை தாம்பரம் விமானப்படைக்கு சொந்தமான விமானம் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கும் போது நேற்று மாலை எதிர்பாராத விதமாக விமானம் இயந்திர கோளாறு ஏற்பட்டு திருப்போரூர் அருகே ஒரு தனியார் தொழிற்சாலை பகுதியில் விழுந்து விபத்துக்கு ஏற்பட்டது. இந்த விமானத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த சுபன் என்ற விமானி பாராசூட் மூலமாக அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார். நேற்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட விமானத்துறை சொல்லி தெரிஞ்ச அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த விமானம் ஏற்பட்ட பகுதியில் முகாமிட்டு விமானத்துடைய உதிரிப்பாகங்கள் சேகரிச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இரண்டாவது நாளாக இன்றைய தினத்தில் விமானப்படை அதிகாரிகள் இந்த பகுதியில் முகாமிட்டு விமானத்துடைய முக்கியமாக பார்க்கக்கூடிய கருப்பு பட்டியை தொடர்ச்சியாக தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போ அந்த காட்சியை நம்ம பார்க்க முடியுது. சரியாக காலை 10 மணிக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் இந்த பகுதியில் நேரடியாக முகாமிட்டும் இந்த விமானத்துடைய முழுவதுமாக இருக்கக்கூடிய பாகங்கள் தொடர்ச்சியாக தேடும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. விமானம் விபத்து ஏற்பட்ட பகுதியில் இந்த தனியார் தொழிற்சாலை கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் தொழிலாளர்கள் விடுமுறை அடைக்க அந்த அதிகாரிகளும் திட்டமிட்டு தெரிவிச்சிருக்காங்க. எனவே நேற்றைய தினத்தை தொடர்ந்து இரண்டாவது நாளாகவும் கூட இந்த விமானம் விபத்து ஏற்பட்ட பகுதியில் விமானப்படையை சேர்ந்த அதிகாரிகள் ஒரு 50க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் முகாமிட்டு முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய கருப்பு பட்டியை தொடர்ச்சியாக தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.